குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/1/2024 சோபகிருத்து வருடம் தை மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:35க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 10:43 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 7:43 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று காலை 8:12 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 10:19 வரை கரசை, பின்பு இரவு 10:43 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வியாபார பணிகளை செய்ய ஏற்ற நாள். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களை தொடர்வதற்கு சிறந்த நாள். தொழில் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். கால்நடை சம்பந்தமான விஷயங்களை செய்ய உகந்த நாள். சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக புதன்கிழமை நாளில் கல்வியில் சிறக்கவும், தொழில் வளம் பெறவும், வியாபாரத்தில் மேன்மையாக இருக்கவும் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் வழிபாடு மிக நல்லது. பெருமாளுக்கு அன்றைய நாளில் துளசி மாலை சாற்றி கற்கண்டு படைத்து நைவேத்தியம் செய்து பிறருக்கு, சேவார்த்திகளுக்கும் பக்தர்களுக்கும் அவற்றை பிரசாதமாக கொடுப்பதால் தொழில் விருத்தி உண்டாக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். க்ஷேம லாபங்கள் பெருக்கும். வியாபார அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, குடும்ப ஒற்றுமை, க்ஷேம லாபங்கள் பெருகும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:22 முதல் மதியம் 1:05 வரை மேஷ லக்னம், 1:06 முதல் 3:07 வரையில் ரிஷப லக்னம், 3:08 முதல் மாலை 5:18 வரையில் மிதுன லக்னம், மாலை 5:19 முதல் இரவு 7:28 வரையில் கடக லக்னம், 7:29 முதல் 9:31 வரையில் இரவு சிம்ம லக்னம், 9:32 முதல் 11:32 வரையில் கன்னி லக்னம், இரவு 11:33 முதல் காலை 1:39 வரையில் துலாம் லக்னம், 1:40 முதல் காலை 3:51 வரையில் விருச்சக லக்னம், 3:52 முதல் 5:58 வரையில் தனுசு லக்னம், 5:59 முதல் 7:55 வரையில் காலை மகர லக்னம், 7:56 முதல் 9:37 வரையில் கும்ப லக்னம், 9:38 முதல் 11:17 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களில் அவரவர்களுடைய ராசிக்கு ஏற்றபடி சுப கிரக ஓரைகள் வழங்கப்படுகிறது. உங்களுடைய ராசி என்னவோ அந்த ராசியில் சொல்லும் போதே கிரக பலன்களும் சுப கிரக ஓரைகளினுடைய அமைப்பும் வழங்கப்படுகிறது. தினம்தோறும் அதனை பார்த்து உங்களுடைய முக்கியமான வேலைகளை பார்த்து செய்வதால் அந்த நாள் சிறப்புக்குடையதாக இருக்கும். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஹோரை,
காலை 7 முதல் 8 மணி வரை சந்திரஹோரை, 8 முதல் 9 மணி வரை சனிஹோரை, 9 முதல் 10 மணி வரை குருஹோரை, 10 முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 முதல் மதியம் 12 மணி வரையில் சூரிய ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சுக்கிரஹோரை, 1 முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சந்திரஹோரை, 3 முதல் 4 மணி வரை சனிஹோரை, 4 முதல் மாலை 5 மணி வரை குருஹோரை, 5 முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மேஷ ராசி அன்பர்களே, ராசியில் ராகு பகவானும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் வீட்டில் புதன் பகவானும் என்றனர். இதுதான் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்புகள். இந்த நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மனதில் பட்ட விஷயங்களை அவ்வப்போது செய்து முடிப்பீர்கள். காலதாமதம் என்பது இருக்காது. துரிதமாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் புதன்கிழமை தினம். நவகிரகங்களுடைய நல்லாசியோடு புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தொழில் வியாபாரம் அமோகமாக நடக்கும். புதன்கிழமை தினம் என்பது பெருமாளுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் நல்ல விதமாக வளர வேண்டும், மக்களுடைய ஜன வசியம் ஏற்பட வேண்டும் என்று எண்ணி பெருமாள் வழிபாடு செய்து வர அற்புதங்கள் நிகழும். வாழ்க்கையில் எண்ணிய வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதாலும் தன லாபம் பெறுவீர்கள். ஆதாயம் உண்டாகும். கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். மேஷராசி அன்பர்களே, செய்யற தொழிலுக்கு தகுந்த ஒரு மதிப்பளிக்கக்கூடிய நபராகவும் காணப்படுவீர்கள். செய்யக்கூடிய வேலைகள்ல செயல்பாடுகள் காரணமாக அனுபவ அறிவு வெளிப்படலாம். எந்த சூழ்நிலைகளும் தன்னிலை மாறாமல் ஒருமித்த கருத்தோடு காணப்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. அனுபவ பெற்ற நபர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பல விஷயங்கள் அறியப்படலாம். ஆக அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய நாள். நண்பர்களுடைய வழியில் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல புதிய யுக்திகளை கையாள்வதும் அதே போல நல்ல விதமாக நடப்பதற்கு தேவையான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்துல வேலையாட்கள் முகாந்திரமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. முடிந்த அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஆதரவின் மூலம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வதற்குண்டான சில வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். இயந்திரம் சம்பந்தமாக பணிபுரிபவர்களுக்கு அல்லது இயந்திரம் தொடர்பான காரியங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு புதிய யுக்திகளை கையாள போகிறீர்கள். வேலைகள்ல உயர்வு ஏற்படுங்க. முடிந்த வரையில வெளி வட்டாரங்கள்ல புது நபர்களிடம் சந்திக்கும் பொழுது எதை பற்றியும் நீங்கள் வெளிப்படையாக பேசாமல் இருப்பது நல்லது. வெளி வட்டாரங்கள்ல புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாங்க. அது மட்டுமல்ல, வேலைகள்ல உங்களுக்கு இருந்த சில சங்கடங்களும் தானாக நீங்கும். வேலை நிமித்தமாக சில நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை உண்டு பண்ணும். புதிய வாய்ப்பின் மூலம் விடுபட்ட அல்லது தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது. கூட்டு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். வெளி வட்டாரங்களில் உங்களை பற்றிய எந்த விதமான கமெண்ட்டுகளும் அல்லது உங்களை பற்றிய ஒரு கருத்து கணிப்பு எதுவும் இருக்காது. முடிந்த வரைக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்து பழகி கொண்டீர்களே ஆனால் வேலைகள் யாவும் சிறப்பாகவே நடக்கும். யாருடைய விஷயங்கள் அதிகமான தலையீட்டை தவிர்க்க வேண்டியது நாள். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. பாசத்துடனும் செயல்பாடுகள்ல நல்லதொரு உயர்வினை பெறுவீர்கள். உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கிறது. வேலை விஷயமாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். புது நபர்களுடைய ஆதரவின் மூலம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள். மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவான விஷயங்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் நல்ல பலன் தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் நல்ல பலன் கொடுக்குங்க. அது மட்டுமல்ல, செவ்வாய் மற்றும் குரு ஓரைகள்ல நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு ஏற்றது. சுதந்திரமாக செயல்படுவீர்கள். கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு செவ்வாய், குரு ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கா இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே காரிய சித்தி உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குறுகிய தூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் உண்டாகலாம். பழைய நினைவுகள், கடந்த கால பிரச்சனைகள் காரணமாக மனதில் குழப்பங்கள் உண்டாகும். மன தெளிவு பெற வேண்டியது மிகவும் அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் அதிலும் உங்களுடைய மனதை வேதனைப்படுத்திய விஷயங்களை பற்றி எண்ண வேண்டாம். உடனடியாக மறந்து விடுவது நல்லது. ரிஷபராசிக்காரர்களே, மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் பவித்திரமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியம் பெறும்.
உங்கள் மனதில் ஒரு சில சச்சரவுகளோ அல்லது குழப்பங்களோ இருக்கும் பட்சத்தில் உங்களால் எந்த ஒரு காரியத்திலும் மனதை ஈடுபடுத்த முடியாது, காலதாமதங்கள் ஏற்படலாம். ஆகவே மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தந்தையினுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. அவர்களுக்கு உண்டான மருத்துவ தேவைகளை உடனுக்குடன் கவனித்துக் கொள்வது நல்லது. சொத்து பிரிவினைகளில் உங்களுக்கு ஏற்றாற்போல் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உங்களோடு இருப்பவர்களினுடைய தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள். தனவரவுகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் வந்து சேரும். பணத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வதாக இருந்தாலும் எண்ணி நீங்கள் செலவு செய்ய வேண்டும். பொருள் வரவு இருக்கக்கூடிய நேரங்களில் மட்டுமே சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். நெருக்கடிகள் உள்ள நேரத்தில் சேமித்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே கவனம் தேவை. வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உன்னதமான வாய்ப்புகள் வந்து சேரும். இருந்தாலும் நீங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில காலதாமதங்கள் உண்டாகலாம். இன்றைய தினம் நீங்கள் அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பது போல் திருமண பேச்சுவார்த்தைகள் அமைவது சற்று காலதாமதம் ஆகும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் பாக்கியம் அமையும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படலாம். உங்களோடு பணிபுரிபவர்கள் கூட்டாளிகளுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தும். மன நிறைவோடு அவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை ஏற்று நடப்பீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள். வியாபார வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளை நீங்கள் தெரிவிப்பீர்கள். சில அதிரடி அறிவிப்பின் காரணமாக வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக இருக்கும். லாபம் பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களே, வாக்கு சாதுரியம் சிறப்பாக இருக்கும். பேச்சின் மூலமாக அனைவரையும் நீங்கள் ஈர்ப்பு கொள்வீர்கள். கவனத்தோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிகுந்த நிதானத்தோடு பேசுவீர்கள். மனம் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நாள். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உன்னதமான அமைப்பும் இருக்கிறது. வெளியிடங்களில் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். யாரிடமும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனம் விட்டு வெளிப்படையாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் லைஃப் பார்ட்னரோடு மன நிறைவான விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். இரு வீட்டாருடைய ஒப்புதலுக்காக காத்திருப்பீர்கள். நீங்கள் நினைத்தபடி நல்ல விதமாகவே உங்களுடைய திருமணம் கைகூடி வரும். அதுவரையில் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. இல்லத்தரசிகளே, உங்களுடைய துணையுடன் மன சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். நல்ல தம்பதியர்களாக காணப்படக்கூடிய நாள். ஒற்றுமை இருக்கும். அன்பு பெருகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளை நீங்கள் அதிகம் வளர்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் கவனம் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய படிப்பு தொடர்பான சிந்தனைகள் கூடுதலாக இருக்கும். வீட்டினுடைய பராமரிப்பு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். பெரியவர்களுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி தரலாம். ஆகவே எதற்காகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இறை பிரார்த்தனை செய்து வருவது நல்லது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த விருப்பமுள்ள ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மன நிம்மதியும் உண்டாக்கக்கூடும். மாணவர்களை, மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்புவோர் அதற்குண்டான ஆயத்த பணிகளை துவங்கலாம். அற்புதமான கால அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. வெளியிடங்களில் தங்கி படிக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எடுப்பது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, கவனம் வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் எந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை மனதில் சிந்தித்து பிறகு முடிவெடுத்து பேச வேண்டும். அனைவரிடமும் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இருந்த பொழுதிலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மிதுன ராசிக்காரர்களை, சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொண்டால் நல்லது. காப்பகம் தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். மற்றவர்களுடைய அனுசரணையான பேச்சு ஆதரவை ஏற்படுத்தும். பிள்ளைகளிடம் நீங்கள் நல்ல ஒரு பலனை மேற்கொள்வீர்கள். வெளிநாடு வாழ் பிள்ளைகளிடம் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய செய்திகள் வந்து சேரும். இனிமையான செய்திகள் காரணமாக மன நிம்மதி கொள்வீர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளை ஒவ்வொன்றாக நீங்கள் கவனித்து வருவீர்கள். வீட்டில் நல்ல ஒரு கருத்துக்கள் மேம்படலாம்.
கணிப்பொறி சார்ந்த பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். உங்களுக்கு இதனால் மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் காரணமாக திறமைகள் வெளிப்படலாம். இன்னும் உங்களுடைய தொழில் நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பணவரவு உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தினமும் உங்களுடைய காரியங்களில் ஒவ்வொரு செயலையும் அதிகரித்துக் கொண்டிருப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு இனிமையான செயல்பாடுகள் இருக்கும். திறமைக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ற வகையில உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். எதிர்பாராத நிலைகளில் சுப செய்திகள் வந்து சேரும். மனதில் நல்ல ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு உன்னதமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பங்குதாரர்களுடைய நல்ல ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். மனதில் நிம்மதியும் நல்ல கருத்துக்களும் உருவாக்கக்கூடும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு நீங்கள் மனமகிழ்ந்து காணப்படுவீர்கள். ஒருவருக்கொருவர் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலையும் உருவாக்கக்கூடும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது மனதில் நல்லதொரு நிம்மதியும், அதே நேரத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பிறரிடம் கருத்துக்களை பரிமாற வேண்டும். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் நீங்கள் அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வது நல்லது. வெளியே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மற்ற நபர்களிடம் எந்த ஒரு கருத்துக்களையும் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது உண்மை நிலையை அறிந்து செயல்பட வேண்டும். இல்லத்தரசிகளை வீட்டில் நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பிள்ளைகளிடம் அதிகமாக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்திற்குண்டான சில விழிப்புணர்வான நிலைப்பாடுகளை நீங்கள் கையாள வேண்டும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் அக்கறையுடன் இருப்பது நல்லது. தேவையற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல புதுவிதமான உணவுகளை ருசிப்பதும் நல்லதல்ல. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் பிறர் பாராட்டக்கூடிய வகையிலேயும் காணப்படலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சில நுணுக்கங்களை கற்று அறிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவர்களே, உங்களுடைய செயல்கள் அனைத்துமே பாராட்டக்கூடிய விதத்தில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் மனம் தளராமல் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் உண்டாகக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை நன்மை ஏற்படக்கூடிய நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புரிதல்கள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலதிகாரிகளோடு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உண்டாகக்கூடும். மற்ற பணியாளர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள். ஒரு சில நேரங்களில் நெருக்கமானவர்களிடம் பேசும் பொழுது தற்பெருமையோடு உங்களுடைய புகழையும் சேர்த்து பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் பாராட்டி மகிழுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளை நீங்களே அதிகமாக எடுத்து கூற வேண்டாம். தவிர்ப்பது உங்களுக்கான நன்மைகளை உண்டாக்கும். தந்திரமான செயல்களால் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை செய்து முடிப்பீர்கள். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் காணப்படாது. யாரிடம் எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும் என்கிற சில நுணுக்கங்களை கற்றறிவீர்கள். கடகராசிக்காரர்களே, வெளியிடங்களில் செல்லும் பொழுதும் நீங்கள் மற்ற நபர்களுடைய குணத்தை அறிந்து பேச வேண்டும். உணர்ச்சிவசப்படாமல் இருந்தால் அனைத்து விதமான செயல்களும் நல்ல விதமாகவே நடக்கும். யாரிடமும் கோபப்பட வேண்டாம். தந்திரமாக இருந்து பிறருடைய செயல்களை நீங்கள் கவனித்து வருவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்களுக்கு அலைச்சல்களுக்கு பிறகுதான் நீங்கள் செய்தே முடிக்க முடியும். ஆகவே மனம் வருத்தப்பட வேண்டாம். மனக்குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்பின்படி இப்படிப்பட்ட நிலைகள் உருவாக்கக்கூடும். தனவரவுகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு வருவதிலும் சற்று காலதாமதங்கள் உண்டாகலாம். மனதில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுத்திக் கொள்ள தியானங்கள் செய்வது, மூச்சு பயிற்சி செய்தாலும் உன்னதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். வருமானம் கையில் நல்ல விதமாக வரும்பொழுது சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு நல்ல குணத்தை அறிவியுங்கள். அவர்களோடு நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வேலைவாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு உன்னதமான வரவேற்பு கிடைப்பதற்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கு சற்று நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். அதிகப்படியான திறமைகளை வெளிப்படுத்தினால் நல்ல செய்திகள் வெகு விரைவாக வந்து சேரும். திருமணம் தொடர்பாக நீங்கள் வெளியே செல்லக்கூடிய நேரங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆகவே சூழ்நிலைகளை அனுசரித்து சரியான வகையில் செயல் திறன்களை நீங்கள் முடிவு செய்த பிறகு திட்டமிட்டு நீங்கள்
வேலைகளை கவனிக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு உன்னதமான பலன்கள் பெறக்கூடிய வகையில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். சக பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் அவர்களோடு நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் பணியாளர்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் உதவி செய்வார்கள். தொழில் வளர்ச்சி அடைவதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அனுகூலமாக இருக்கும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு பேசும் பொழுது நிதானமாக சிந்தித்து பேசுவது நல்லது. கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். அவர்களுடைய குடும்ப நபர்களை பற்றியும் நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடான விஷயங்களை களைவதற்கு முயற்சி செய்யுங்கள். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. உங்களுடைய கோபமே ஒரு சில நேரங்களில் வளர்ச்சியை தடுக்கலாம். ஆகவே பணிபுரியக்கூடிய இடங்களிலும் வெளி இடங்களிலும் கோபத்தை தவிர்க்க வேண்டும். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற பொறுமை உணர்வை நீங்கள் வளர்த்து கொண்டால் நல்லது. கடகராசிக்காரர்களே, இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும் பொழுது வீட்டில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகரிக்கலாம். வேலை பளு காரணமாகவும் மனச்சோர்வு உண்டாகக்கூடும். ஒரு சில காரியங்களை முடிக்க வேண்டும் என்று செய்தாலும் கூட அதில் காலதாமதங்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. உங்கள் துணையுடன் பேசும் பொழுது நிதான போக்கை கடைபிடியுங்கள். மனச்சோர்வு நீங்குவதற்கு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவினை நீங்கள் சாப்பிடுவது நல்லது. மாணவர்களை உங்களுடைய செயல்பாடுகளில் இன்னும் அதிகமான முயற்சியை செய்ய வேண்டும். உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். திறமைகளை வளர்த்து கொண்டால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். கல்லூரி படிப்பில் சேர விருப்பம் உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒரு அனுகூலமான அமைப்பு வந்து சேரும். நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். அதிலும் ஒரு சில காலதாமதங்களும் அலைச்சல்களும் உண்டாகலாம். கவனத்தோடு திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களை தற்பெருமையை தவிர்க்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடும். வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இறை வழிபாடு செய்வீர்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யக்கூடிய உதவிகளும் கால நேரத்திற்கு செய்யக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகக்கூடும். வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். பிறர் சிந்திக்காத வகையில் சிந்தித்து ஒரு சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். சிம்மராசிக்காரர்களே, உடல் ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த சின்ன சின்ன இன்னல்கள்லாம் குறையும். தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்திற்குண்டான விழிப்புணர்வு எப்பொழுதும் தேவை. உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு உடல் சக்தி பெறுவதற்கு இறை வழிபாடு செய்வதோடு ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிப்பதோடு உணவு சம்பந்தமான விஷயங்களிலும் அக்கறை தேவை. சத்தான உணவுகளை சாப்பிடுவதால் உடல் நலம் தேரும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். யாரிடமும் தேவையற்ற கருத்து பரிமாற்றங்களை செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் யாரிடம் பேச வேண்டாம். குடும்ப நலனில் அக்கறையோடு காணப்படுவீர்கள். தனவரவு பொறுத்தமட்டில் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். அதற்குண்டான உழைப்பையும் முயற்சிகளையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பு தேடுவோருக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உருவாகும். முயற்சிகளையும் திறமைகளையும் அதிகப்படுத்த வேண்டும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். இருந்தாலும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டே இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். தனவரவுகள் சிறப்பாக இருக்கும். பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிம்மராசிக்காரர்களே, இதோடு சேமிக்கக்கூடிய நிலைகளும் உருவாகும். ஒரு சிலருக்கு உபரி பணங்கள் வரலாம். உத்தியோகத்தின் மூலமாக உயர்வான நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் வந்து சேரலாம். வேலைவாய்ப்பு நிமித்தமாக பார்க்கும் பொழுது வேலை தேடுவோருக்கு உன்னதமான நிலைகளை இருக்கிறது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வகையில முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நாள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள். உங்களுடைய பங்குதாரர்களும் கூட்டாளிகளுடைய நல்ல அனுசரணையான போக்கு மன நிம்மதியை தருவதோடு தொழில் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். காதலர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. உங்கள் லைஃப் பார்ட்னரோடு மனப்பூர்வமாக சில விஷயங்களை பேசுவீர்கள். மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சரியாக சிந்தித்து சில நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள்.
எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பே இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். இல்லத்தரசிகளை வீட்டில் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். மன நிறைவான விஷயங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஓரளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, தொழில் ரீதியாக சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர், இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. வங்கி கடன் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உன்னதமான நிலைகளை எட்ட முடியும். உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாட்டோடு ஒரு சில காரியங்களை செய்வீர்கள். மன நிம்மதியோடு காணப்படுவீர்கள். மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் படிக்கும் பொழுது நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். சில நுணுக்கமான விஷயங்களையும் கற்றறிவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களே ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை இது சம்பந்தமான நிலைகளில் ஆர்வம் உண்டு. விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாணவர்களோடு இணங்கி நடக்கக்கூடிய நிலையும் அவர்களை முன்னேற்றுவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் மிகவும் பிடித்தமானதாகவே இருக்கும். அவ்வப்போது உங்களுடைய நிலையில் இல்லாமல் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. இலக்கியம் சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. எழுத்துத்துறை மற்றும் பேச்சுத்துறை தொடர்பான செயல்களில் அதிக ஆர்வம், ஈடுபாடோடு இருப்பீர்கள். ராசிநாதனான புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் ஊடகத்துறை மற்றும் பத்திரிகை ஆசிரியர்கள் துறை மற்றும் எழுத்து சம்பந்தமான நிலைகளில் இருப்பவர்கள், சினிமா துறையில் பணிபுரிபவர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், இப்படி கவிஞர்கள், கவிதை புனைபவர்கள், கலைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த நாள் உண்டு. புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வமுடன் இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான முக்கியத்துவம் உண்டு. பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். உடன் பிறந்த நபர்களோடு கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். செயல்களில் நல்ல அனுபவ அறிவு வெளிப்படும். எதிலும் வேகத்தை விட விவேகமாக இருப்பதுதான் நல்லது. அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து பின் வருத்தப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். சஞ்சலமான மன சிந்தனைகள் இருக்கும் பொழுது குழப்பங்கள் தான் அதிகரிக்குமே தவிர எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வும் உங்களுக்கு தெரியாது. ஒரு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருந்து சிந்தித்துதான் செய்ய வேண்டும். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. மற்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்தாலும் தெய்வ சிந்தனையோடு செயல்படும் பொழுது நீங்கள் சரியான ஒரு வழியை கடைபிடிப்பீர்கள். அந்த பாதையில் செல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பேச்சுக்களின் மூலமாகவும் சிறப்பான பலன்கள் உண்டு. மேடை பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொது இடங்களில் பேசக்கூடிய நபர்களுக்கு ஆதாயம் உருவாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சக ராசிக்காரர்கள் நட்பாக இருப்பார்கள். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரை மிக நல்லது. அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயம் செய்வதற்கு உகந்த ஓரையாக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. வளர்ச்சி பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். பொறுமை அவசியம். நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். வருமானம் பெறுவதற்கான வழி கிடைக்கும். ஆதாயம் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். சதுர்த்தி நாள். இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து வழிபடலாம். கடன் தொல்லையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்வது, பல கலவையினால் ஆன பழங்களை கொண்டு அபிஷேகம் செய்வது, முக்கியமாக இளநீரால் அபிஷேகம் செய்தால் இந்த தினங்களுக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த கிரக அமைப்பு தான் இன்றைய நாளுக்கான நிலையில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கல்வி வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும்.
படிப்பில் இருந்த மந்தத்தன்மை நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். ஆசிரியர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள். அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த நிலையில் நல்ல ஒரு விஷயங்கள், சுப செய்திகள் கிடைக்கலாம். மேன்மை ஏற்படும். வருமானம் அதிகரிப்புக்கான வழிவகைகள் கிடைக்கும். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடப்பதால் லாபம் பெருக்கும். கால்நடை சம்பந்தமான நிலைகளில் மிகவுமே எச்சரிக்கையாகவே நடந்து கொள்வீர்கள். கால்நடைகள் வளர்க்கக்கூடிய விதமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான சிந்தனைகள் அவ்வப்போது மனதில் ஏற்பட்டு நீங்கலாம். வாங்கிய இடத்திலிருந்து கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையை பற்றி அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதற்கு ஏற்ற வழிவகைகளும் கிடைக்கும். மன ரீதியாக உங்களுடைய சஞ்சலங்கள் நீங்க போகிறது. கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அந்த ஒரு நிலையிலிருந்து மாறி சந்தோஷம் அடையக்கூடிய காலம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். உறவினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களிடம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நடப்பீர்கள். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பயிற்சியாளர்களிடத்தில் நல்ல செய்திகள் வரலாம். விளையாட்டு சம்பந்தமான ஒரு முழுமையான ஈடுபாடு என்பது அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழல் அமையலாம். நீர்நிலை சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் மட்டும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான தெளிவு ஏற்படும். எந்தெந்த உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்கும், அதாவது நிலையாக இருக்கும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதன் வழியே சென்றால் நிச்சயம் ஆரோக்கியத்தை மீட்டு விடலாம். இன்னல்கள், சில பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான நிலைகள், பணம், பொருளாதார சார்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். நன்மை அதிகமாகும். வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். ஏற்றம் பெறுவீர்கள். விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய விநாயக பெருமான் வழிபாடு மிக நல்லது. சதுர்த்தி நாளில் வேழமுகமும் விளக்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என தொடங்கும் விநாயகர் அகவல் படிப்பதாலும் கேட்பதாலும் அதீத நன்மைகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். கிரகங்களினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியின் 3வது இடம் முயற்சி ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 12வது இடம் கேது பகவானுடைய சஞ்சாரம் துலாம் ராசியில். செயல்களில் திருப்தியான சூழல் அமையும். எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி நிச்சயம் உண்டு. சாதாரணமாக இருக்கக்கூடிய வேலைகளை கூட பிரம்மாண்டமாக முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடிப்பதாலும் மகிழ்ச்சி உண்டு. செயல்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தொட்டது துலங்கும். மேன்மை பெறுவீர்கள். ஆதாயம் உண்டாக்கும். நன்மைகள் அதிகம் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவு குறையலாம். நெருக்கடிகளில் இருந்து மீண்டு விடுவீர்கள். பணம் சார்ந்த வழிக்கு ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீரலாம். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, தன்னிலை மாறாமல், கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் சாதுரியமாக நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எல்லளவும் மனச்சோர்வு இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு என்பது பெருமளவு உங்களுக்கு கிடைக்கும். அதிரடியான சில செயல்களின் மூலம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை எப்படியாவது வெற்றி கொள்வீர்கள். மற்றவர்களுக்கான குணநலன்களை அறிந்து செயல்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிப்போடு கவனத்தோடு செயல்படுத்துவீர்கள். இதனால் போட்டிகளினுடைய முழுமையான நிலையை உணர்ந்து கொண்டால் மட்டுமே வெற்றி உண்டு. அப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாளுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பு நிலையில் மந்தத்தன்மை அகலும். ஒவ்வொரு விஷயத்தையும் சாதுரியமாக புரிந்து கொள்வீர்கள். நல்லிணக்கம் ஏற்படும். ஆசிரியர்களுக்கும் உங்களுக்குமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். நிறைய படிக்க வேண்டும். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் கூட உங்களுக்குள் அதிகரிக்கலாம். மற்ற மாணவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படுவீர்கள். மிகப்பெரிய ஒரு உழைத்து
முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. மனதில் எண்ணியதை வித்தியாசமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். போட்டிகள் குறையக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது சுப கிரக உரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். முன்னேற்றங்கள் உருவாகும். வெற்றி நிறைவாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றம் உண்டு. மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் வேண்டி சதுர்த்தி நாளில் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். விக்னங்கள் யாவும் நீங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக நிலைகளினுடைய போக்கை பார்க்கும் பொழுது செய்கின்ற வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக உங்களுடைய ராசியினுடைய நிலைப்படி பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். வேலையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செய்யுங்கள். பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான கடமைகளை மிக சரியாக செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். எண்ணத்தின் போக்கில் சில அலட்சியங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆக செய்யக்கூடிய வேலையினுடைய முக்கியத்துவம் உணர்ந்து செய்தால் மட்டுமே காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நுணுக்கமான விஷயங்களை ஒருமுறைக்கு பலமுறையாவது சிந்தித்து செயல்படுத்துங்கள். இணையம் சம்பந்தமான வேலைகளில் நல்ல உயர்வு இருக்கும். ஐடி தொடர்பான துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு மேன்மையான நிலை உண்டு. அது மட்டுமல்ல, வருமானத்தினுடைய நிலையும் உயரலாம். அவரவர்களுடைய செயல்பாடுகள் உழைப்புக்கு தகுந்தாற்போல் அவரவர்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்றாற்போலும் நல்ல பலன் கிடைக்கும். நெருக்கமான உறவுகளிடத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வீர்கள். பிறருடைய விஷயங்களுக்கு அதிகமான ஒரு நாட்டம் கொள்வதோடு உதவியும் புரிவீர்கள். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். நேர்மையாக செல்வீர்கள். எதையும் சமாளிக்க முடியும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கும். லட்சியத்தோடு ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகோ உன்னதமான நிலையை கடைபிடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் ஒரு சிறிய அளவில் கூட இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகம் உண்டாகலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம். சுப காரியங்கள் விசேஷங்கள் சார்பாகவும் உறவுகள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்களுக்கு அவ்வப்போது சென்று வருவீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில ஆபரணங்களை சேமிக்கக்கூடிய நிலையும் முதலீடு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். ஒரு சில செயல்கள் மூலமாக நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். உங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதை திறம்பட முடிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக உரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள். ராசிக்கான நட்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். ஆயத்தமான பணிகளில் ஈடுபடுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். சாதிக்கக்கூடிய தன்மை உருவாகும். முன்னேற்றங்கள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து பெருகும். கௌரவமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் கைகூடி வரும். நீண்ட நாளாக நீங்கள் விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் தெளிவும் சிந்தனைகளில் நல்ல ஒரு உற்சாகமும் இருக்கும். சரியான நேரங்களில் சரியான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். விவாதங்களின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து பண வரவுகள் உண்டாக்கக்கூடும். தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மகர ராசிக்காரர்களை உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். விரும்பிய உணவை சாப்பிட்டு மகிழ்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான மாற்றங்களில் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளில் கவனம் தேவை. பிறருடைய பேச்சை அப்படியே கேட்டு செய்ய வேண்டாம். நீங்கள் தனித்துவமாக சிந்திப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக இருந்து கையாள வேண்டிய நாள். அலுவலக ரீதியாக கோப்புகளை சரிபார்க்கக்கூடிய நேரங்களிலும் அல்லது ஒப்பந்தங்கள் ரீதியாக கையெழுத்திடக்கூடிய நேரங்களிலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மகர ராசிக்காரர்களை நீண்ட நாளாக செய்ய நினைத்த ஒரு சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த வகையில் உறவுகள் ஆதரவு உண்டாகும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் போராடிய ஒரு சில காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. தனவரவுகள் மூலம் சந்தோஷங்கள் உண்டாகலாம். மனதில் நிம்மதி பெருகும். வேலை வாய்ப்பு நிமித்தமாக வெளியே வேலை தேடி அலைவோருக்கு நற்செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்களுக்கு பின்னரே கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டாக்கக்கூடும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கு அதிகமான கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக சிந்தித்தால் மட்டுமே செயல்படுத்தினாலும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து சேரும். இழந்த பொருட்களை மீண்டும் கிடைக்கக்கூடிய நிலைகள் உருவாக்கக்கூடும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நல்ல ஒரு தருணங்கள் உண்டு. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்கள் நல்ல ஒரு ஆதரவை ஏற்படுத்தி தருவார்கள். வியாபாரத்தில் அவர்களுடைய பங்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் பேசி மகிழ்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். உங்கள் விஷயங்களில் ஒரு சில மாற்றங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகர ராசிக்காரர்களே பிறரை எந்த ஒரு கஷ்டத்திலும் ஆழ்த்தாமல் சூழ்நிலைகளை மிக லாபகமாக சமாளிப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது லைஃப் பார்ட்னரோடு நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன தெளிவு இருக்கும். சரியான தீர்வுகளை நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள். இரு வீட்டாருடைய ஒப்புதலுக்காக காத்திருப்பீர்கள். வெகு விரைவாக நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்களே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகலாம். மன தெளிவு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். அதிலும் எதிர்காலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை இது போன்ற நிலைகளில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீர்கள். இல்லத்தரசிகளே மன அமைப்பு சீராக இருக்கும். மன அழுத்தங்கள் குறையும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வீட்டில் நல்ல உணவை சமைத்து குழந்தைகளுக்கும் உங்கள் துணைவருக்கும் வழங்குவீர்கள். ருசியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். மன நிம்மதியோடு எந்த நாளில் நீங்கள் சமைக்கிறீர்களோ அந்த உணவு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி தரும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. புதுவிதமான விஷயங்களை சிந்திப்பீர்கள். படிப்பில் சில நுணுக்கங்களையும் கற்றறியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆராய்ச்சி துறை சார்ந்தவர்களே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை இலக்குகள் உண்டாக்கக்கூடும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய விநாயக பெருமான் வழிபாடு மிக நல்லது. சதுர்த்தி நாளில் வேழமுகமும் விளக்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என தொடங்கும் விநாயகர் அகவல் படிப்பதாலும் கேட்பதாலும் அதீத நன்மைகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கிரகங்களினுடைய அமைப்பின் ஆக கும்பராசி அன்பர்களுக்கு நல்லதொரு இனிமையான தூக்கம் வரும். அயன சயன போகஸ்தானத்தில் 12வது வீட்டில் சந்திர பகவான் இருந்தாலே மிக ஆழ்ந்த இனிமையான தூக்கம் ஏற்படும். தூக்கமின்மை என்கிற பிரச்சனைகள் அடிப்படையாகவே நீங்கிவிடும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும். நற்சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுபக போக வாழ்வை பெறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். அயல் நாடு மற்றும் வெளிநாடு தொடர்பான பொருட்களின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு. வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களின் மீது நல்ல ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும்.
மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபடுவதால் சந்திர பகவானால் ஏற்படும் சில தோஷங்கள் தாக்கங்கள் நீங்கும். ஆகவே உங்களை தொடரக்கூடிய சில எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலக்க விநாயக பெருமானை வழிபட்டால் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சக்திகள் உங்கள் பின்தொடரும். ஆக முழுமையான ஒரு அனுகிரகம் பெற வேண்டி வழிபாடு முறைகள் மேற்கொள்ளலாம். வீட்டிலேயும் சரி கோவில்களுக்கும் சென்று விநாயக பெருமானுடைய அபிஷேக ஆராதனைகளை கண்டு பலன் பெறுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம் தொழில் விருத்தி உண்டாகும். வருமானத்தினுடைய நிலைகளை வைத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பீர்கள். உறவுகளிடத்தில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயம், கல்வி தொடர்பாக பணம் சார்பாக புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் வரலாம். சதயம் நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் விருப்பம் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். எண்ணியபடி நடப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். வாய்ப்புகள் பல உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். சஞ்சாரம் இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நன்மைகள் பெருகும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மைக்காக வருவதற்கான வழிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிறருக்கு ஏதாவது ஒன்று என்றால் உடனுக்குடன் உதவி செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் ஈடேறலாம். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் மேன்மை உண்டாகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையலாம். எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். சோதனைகள் குறையக்கூடிய நாள். சாதனைகள் அதிகரிக்கும். வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய சுய முயற்சியை உங்களுக்கு நல்ல நிலையில் கொண்டு வரும். வியாபாரம் தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். புதிய இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். வருமானத்தை அதிகரிப்பதில் மட்டுமே உங்களுக்கு கவனம் இருக்கும். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் ஏற்படும். இந்த நாள் சதுர்த்தி நாள் என்பதால் விநாயக பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். தடை தாமதங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயம் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரை மிக மிக உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் அதிலும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். மகிழ்ச்சி உண்டாகும். ஆதரவு பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். நன்மைகள் பிறக்கும். ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. ஆபத்தோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமக. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நிலைப்படி உயர்வு ஏற்பட வேண்டும் என வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நற்பவி நற்பவி நற்பவி.